இன்றைக்கி வீடியோவில் மட்டன் கிரேவி சால்னா எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாமா. ஃபஸ்ட்டு சால்னாக்கான பேஸ்ட் அரைச்சிக்கலாம். இதுக்கு ஒரு ஹாஃப் கோகோனட்டை குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதை கொஞ்சம் கோஸாக கிரைண்ட் பண்ணிக்கோங்க. இப்போது அந்த கிரைண்ட் பண்ணதை ஒரு பேனில் மாற்றிட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரை வறுத்துக்கலாம். தேங்காவை நல்லா வறுத்து அரைச்சாதான் சால்னாக்கு நல்ல ஸ்மெல் வரும். நல்லா இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌன் ஆனதும் இதை இப்போ தனியாக மறுபடியும் மிக்ஸி ஜாரிக்கே மாற்றிக்கலாம். இப்போ இது கூட ஒரு 4லேருந்து 5 சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே ஒரு 3 பச்சை மிளகா, ஒரு ½ டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம், ½ டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஆட் பண்ணி இதை ஹாஃப் கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சதுக்கப்புறமா இதில் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊறப்பட்டிருந்த கசகசா 1/2 ஸ்பூன் கசகசாவையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இதில் தேவைக்கேற்ப தண்ணியை ஊற்றி இந்த பதத்துக்கு அரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், அதில் 2 துண்டு பட்டை, ஒரு 6 லவங்கம், 2 ஏலக்காய், ஒரு அன்னாச்சி பூ, அப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம், இதை எல்லாத்தையும் போட்டு நல்லா இதோட அரோமா ரிலீஸ் ஆகிற வரை எண்ணெயில் போட்டு ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டால் ஒரு ½ டீஸ்பூன் அளவு ஜீரகத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 1லேருந்து 1.5 ஆனியனை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா கிளாஸ் பதத்துக்கு வந்த உடனே இதில் ஒரு கொத்து கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருக்க ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இது 1 டேபிள் ஸ்பூன், அதாவது 2லேருந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்ட உடனே நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க. இதை அப்படியே விட்டுட்டா அடி பிடிச்சிரும். இப்போது இதில் ஒரு 1லேருந்து 1.5 தக்காளி சைஸுக்கு ஏற்ப இந்த அளவுக்கு வர மாதிரி தக்காளியை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமேட்டா இதில் 1/4 கிலோ மட்டன், அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க 2 பொட்டேட்டோவையும் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது மசாலா பொருட்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ½ டீஸ்பூன் அளவுக்கு டர்மரிக் பவுடர், ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், கொஞ்சமாக பெப்பர், ஒரு ½ டீஸ்பூன் கரம் மசாலா, ஒரு ½ டீஸ்பூன் ஜீரகத்தூள். இந்த எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மசாலாலாம் எல்லா இடத்துலையும் ஒன்று படப்படுற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. அண்ட் ஃபைனல் டச்சுக்கு இப்போ நம்ம சக்தி மட்டன் மசாலாவை ஆட் பண்ணிக்கிறோம். இது ஆப்ஷனல் தான். தென் தேவைக்கேற்ப சால்ட்டையும் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது இது மூழ்கிற அளவுக்கு இதில் தண்ணி ஊற்றிக்கலாம். நான் ஒரு 2 கப் அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் இது ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 to 6 விசில்ஸ் வர ப்ரெஷர் குக்காக விட்டுக்கலாம். அவ்வளோதான், ப்ரெஷர் குக்காகி வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்டில் அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை கலந்து விட்டுட்டே இருங்க. லைட்டாக கொதி வர்ற டைமில் இதில் கொத்தமல்லி தழை தூவி விட்டுட்டு அப்படியே எடுத்து சுட சுட சர்வ் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சேனலில் நான் போடுற டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ ஃபைனலாக லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி